இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா, டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். நீங்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு ஆசனம். அது தினமும் ஒரு ஆசனம் செய்யறதுனால தான் மகதிஷ்டி தினம் ஒரு யோகான்னு பேர். இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகா பார்க்காதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பார்த்தவர்கள் லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ அனுப்பி அனைவருக்கும் பயன்பெறுமாறு நீங்கள் செய்யணும். இன்றைக்கி நாங்கள் செய்யக்கூடிய ஆசனத்தை பேர் பார்சவ கோணாசனம்னு பேர். நின்ற நிலையில் நம்ம செய்ய போகிறோம். இந்த பார்சவ கோணாசனம் செய்யறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை கால்கள், கணுக்கால்கள், தொடைப்பகுதிகள், வயிற்று பகுதிகள் அனைத்துமே நன்றாக திறம்பட செயல்படக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். இந்த ஆசனம் டெய்லி நம்ம நம்ம 2 முறை தான் நம்ம செய்வோம். ஏன்னா வீடியோவோட டைமிங் எப்படி, நம்ம குறைச்சலாக ஒரு 5 முறை செய்யணும். ஒரு நடை செஞ்சுட்டு நம்ம இடைவெளி விட்டு மூச்சு சுவாசம் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அந்த ஆசனம் செஞ்சோம்னா ஒரு 20 நிமிஷம் தான் வரும் அதிகபட்சமாக. இந்த 20 நிமிஷம் நீங்கள் டெய்லி காலையில் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு பெருகும். அன்றைய மனநிலை உங்களுக்கு எந்த விதமான கோபதாபம், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே திறம்பட செய்யக்கூடியதான் இந்த ஆசனம். ஏன்னா உள்ளுறுப்புக்கு செய்யறதுனால உங்களுக்கு மனதில் அமைதியை ஏற்படுத்தும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் எந்த ஒரு வியாதியும் நமக்கு கிட்டக்க அண்டாமல் பார்த்து கொள்ளும். அன்றைய பொழுது அமோகமாக இருக்கும். அதுதான் நம்ம ஆசனம் செய்கிறது. இந்த ஆசனம் செய்யாமல் இருந்தோம்னா உடல் சோர்வு ஏற்படும், தூக்கம் வரும். இதேமாரி உங்களுக்கு பல பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் காலையில் எழுந்தோன்னே இந்த ஆசனங்கள்லாம் செய்யறதுக்கான முயற்சிகளே நீங்கள் செய்யணும். செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நல்லா செய்யறதுக்கான இன்னும் நல்லா பயிற்சி பண்ணி இன்னும் நல்லா செய்யறதுக்கு ஒரு ஆசிரியரை வச்சு கூட நம்ம பழகிக்கலாம். யோகாங்கிறது ஒரு கலை. அந்த கலையை கற்றுக்கணும். என்னென்ன பேருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஆசனங்கள், இதோட பேர், இதை ஞாபகத்தில் மெமரியில் நீங்கள் ஒரு 100 ஆசனத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியதான் இந்த ஆசனங்கள். இப்போ ஒரு டெய்லி இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த 12 முறை சுற்று இருக்குது, 16 சுற்று இருக்குது. சாதாரண நம்ம நிலையில் 12 சுற்றும், நேத்ரான்னு ஒன்று இருக்குது, அதில் 16 சுற்றும் இருக்கும். இதை நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இது பின்னாடி நம்ம சொல்ல போகிறோம். நம்ம விநாயகர் சதுர்த்தியோட 364 முடியறதுனா அதுக்குள்ளார உங்களுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் கடைசியாக நிலையாக உங்களுக்கு செஞ்சு உடல் ஆரோக்கியத்தை திறம்பட செய்யறதுக்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சூரிய நமஸ்காரம் யாரெல்லாம் நம்ம இப்போ ஒரு ஆசனமும் நம்ம செஞ்சு கற்றுக்கிட்டோம்னா சூரிய நமஸ்காரம் செய்கிறது மிகவும் எளிதானதாகும். அது இப்போ புதுசாக இப்போ கொஞ்சம் ஞாபக சக்தி இல்லாமல் மாறி மாறி செய்யக்கூடாது. ஒரே நிலையாக நம்ம ஞாபகமாக அந்த மாற்று இல்லாமல் நம்ம செய்யணும். செஞ்சோம்னா நமக்கு உடல் ரொம்ப மிகவும் ஆரோக்கியம். ஏன்னா உங்களுக்கு நடைபாதை போகிறவங்க சில மாதிரி மழை நேரத்தில் போக முடியாது. அந்தமாரி சூழ்நிலைலாம் யோகாங்கிறது நம்ம வீட்டிலையே நம்ம உட்காந்து அமைதியான முறையில் செய்யலாம். யோகா பண்ணுறோம், யோகா பண்ணி முடிச்சுட்டு மன அமைதிக்காக தியானம் பண்ணுறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. மூச்சு சுவாசம் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு விதத்துலேயும் நமக்கு ஆரோக்கியம் தான் கிடைக்கும். அந்த மூச்சு சுவாசம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மனசு தியானம் பண்ணாலும் சரி, அப்போது மன அமைதி கிடைக்கும். எந்த விதமான கோபதாபம் இருக்காது, வேறு எந்த சிந்தனையும் இருக்காது, ஞாபக சக்தி இருக்காது. அதாவது வேறு எந்த விதமான ஞாபகமும் உங்களுக்கு இல்லாமல் ஒரே நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இது இருக்கும். இந்த பார்சவ கோணாசனம்னு பேர். இதை நின்ற நிலையில் செய்ய போகிறோம். நம்ம உணவு பழக்கமும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். காலை எழுந்த உடனே பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆகாரமும் இல்லாமல் நம்ம வெறுமன வயிற்றில் நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பல் துலக்கிறோம், பாத்ரூம் போகிறோம். இதை செஞ்சு முடிச்சுட்டு உடனடியாக நம்ம செய்யக்கூடியது யோகாசனம். இதை ஏன் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மனசில் பதிஞ்சு என்ன செய்யணுங்கிறதுக்காக தான். இப்போ இந்த அடிக்கடி உண்பதால் என்ன செய்யுமா, நம்ம பிடித்திடும் தொப்பை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வயிறு நிரம்பி தொப்பையாக மாறிடும். இப்போ இது படிப்படியாக சேரும் வயிற்றில் உள்ள குப்பை. இது ஒரு பழமொழி மாரி இதுன்னு வச்சிங்களேன். அடிக்கடி உண்பதால் பிடித்திடும் தொப்பை படிப்படியாய் சேரும் குப்பை. இதை ஒரு ஆசிரியர் நல்ல ஒரு இதாக சொல்கிறார். அதே போல் காய்ச்சல் என்பது ஒரு நச்சுத்தன்மை போகிறதுக்கான ஒரு வழி. காய்ச்சல் வருது இல்லை உடம்பில், அப்படிங்கிற அந்த காய்ச்சல் ஆனது உடலில் நச்சு வெளியில் போகிறதுக்கான வழி தான். அதனால் இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வே போதும். ஒரு மருந்தும் வேண்டாம். நீங்கள் எந்த விதமான மருந்துமே சாப்பிட வேண்டாம். இப்போ காய்ச்சல் அதிகமாக இருந்ததுன்னா உடலில் உள்ள நச்சுத்தன்மை வெளியில் போகிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஓய்வு இருக்கணும். எந்த விதமான ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஓய்வாக இருக்கணும். ஒரு வாரம் 10 நாள் 13 நாள் இப்படி இருக்கும். அதை நம்ம அமைதியாக இருந்து உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மருந்து கூட நீங்கள் சாப்பிட வேணாம். ஒரு அனைசிடோ, சாரிடானோ,
இல்லை எந்த விதமான மருந்து கடையில் போய் நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிட வேணாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. அதே போல் மென்று தின்போம். மென்று தின்றோம்னா மெல்ல தின்போம். மென்றும் திங்கணும், மெல்ல திங்கணும். நன்றாய் அதுவே என்ன செய்யும், சென்றுடன் வளர்க்கும். அதாவது உடலில் உள்ள குடலை வந்து வளர்க்கக்கூடியதாகும். அதனால தான் பொறுமையாக மென்று தின்னணும், மெல்ல திங்கணும் அப்படிங்கிறது தான். நடப்பதால் விடுபடும் நோய்கள் திடமது சேர்ந்திடும், தினமகள் மாய்ந்திடும். இப்போ அதாவது நடப்பதால் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு நோய்கள் வந்து விடுபடும். திடமது சேர்ந்திடும், உடல் வந்து ஆரோக்கியம் கெட்டுவிடும். ஆரோக்கியம் கிட்டிவிடும், கெட்டுவிடும் இல்லை கிட்டிவிடும். தினமகள் மாய்ந்திடும். இயற்கை உணவே ஏற்றதாய் நடக்கும், அயர்வுகள் நீங்கும், ஆற்றல் ஓங்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை உணவை நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அதாவது என்ன சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அயர்வுன்னா உனக்கு சோர்வு, இப்போ தூக்கம், இந்தமாரி ஆற்றல் தான் பெருகும். அதனால் நீங்கள் வந்து இயற்கை உணவை வந்து விரும்பி சாப்பிட்ணும். இயற்கை உணவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள், பச்சை காய்கறிகள், நம்ம இந்த தானிய வகைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து இயற்கை உணவாக இருக்கும். நம்ம வந்து நான்வெஜ்ஜு தவிர்த்துட்டு நம்ம வந்து நல்ல ஒரு காய்கறிகளை வீட்டு தோட்டத்தில் மாடியிலேயே நீங்கள் வந்து பயிர் பண்ணலாம். வீட்டு தோட்டம் பின்னாடி டவுன்லலாம் இருக்காது. அவங்களாம் வந்து மாடியில் வந்து என்னென்ன பயிர் பண்ணலாம், இந்த புடலங்காய், பீக்கங்காய், பாகற்காய், இதெல்லாம் வந்து அந்த ஒரு இதுமாரி பந்தல் மாரி போட்டு அதை வந்து நீங்கள் அதில் ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு தொட்டியில் வந்து வச்சு அது கொடியை வந்து மேலே ஏற்றி விட்டுட்டிங்கன்னா அன்னன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்ன கொஷின் கேட்குறீங்க? மாடி வீண தோட்டம் போடுறீங்களா? மாடி வீணாப்படாதா? மாடி எப்படி போகும்? அதில் வந்து பாக்ஸ் வச்சு தானே உங்களுக்கு போகிறீங்க. இப்போ தக்காளி பெட்டி இருக்குது, இல்லாட்டினா ஒரு கூடை இருக்கும், அண்ணன் கூடை மாரி. அதில் வந்து மண்ணுகளை நிரப்பி அதுலேருந்து கொடியை வளர்த்து அந்த கொடியை வந்து மாடியில் வந்து நீங்கள் வந்து பந்தல் போட்டு, பந்தல்னால் நீங்கள் வந்து மூங்கில் கழியில் தான் போடணுங்கிறதில்ல. இப்போலாம் இப்படி டெக்னாலஜி நிறையா வளர்ந்துடுச்சு. இப்போ அந்த கம்பியிலேயே போட்டு அது மேலே வந்து என்ன செய்யணும்னா, கம்பி வந்து என்ன ஆகும்னா வெயில் பட்டோன்னா ஹீட் ஆகும். அதுக்கு வந்து அந்த பழைய துணிலாம் வீட்டில் இருக்கிறத வீணாக போகாமல் இருக்கிறத அதில் சுற்றி வச்சுட்டு அது மேலே கொடியை ஏற்றிட்டிங்கன்னா அது வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு நிழல் தரும். ரெண்டாவது அந்த மாடியில் வந்து கீழே வந்து கூலிங்காகவும் இருக்கும். மாடியில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நிழல் படைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இதாக இருக்கும். அதனால் நம்ம சொல்கிறோம், இப்போ வந்து நம்ம பார்சவ கோணாசனம், இப்போ வந்து எளிய பயிற்சிக்கு அப்புறம் முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, இந்த 2 சுற்றுக்கு இடையில மூச்சு சுவாசம், அதற்கு பின்னால் 2 சுற்று முடிஞ்சோன்னா பலன்கள் சொல்ல போயிடும். இப்போ எழுந்துச்சிங்க. கால்களை வந்து கொஞ்சம் அகலமாக வச்சிங்க. அப்படியே பயிற்சி சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறீங்க 2 பேரும். நல்லா ஆடுறீங்களாப்பா? அது ஒரே மாதிரி ஆடுறீங்களா? இப்போ நல்லா ஆடுறாங்களாப்பா? இப்போ டான்ஸை நல்லா ஆடுறாங்களாப்பா? இப்போ கொஞ்ச நாள் நின்று கொஞ்சம் மனசை வந்து ஒருநிலைப்படுத்திங்க. படுத்திட்டு ஆசனத்துக்கு போக போகிறோம். வலது பக்கமா இடது பக்கமா? வலது பக்கம். கால்களை வந்து வச்சிங்க, கையை வந்து கீழே ஊனிங்க. ஊனிக்கிட்டு கைகளை நேராக்கிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 போதும். மூச்சு சுவாசம். இந்த பார்சவ கோணாசனம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நின்ற நிலையில் செய்கிறது. இதோட பலன்கள் வந்து பின்னாடி நிறையா இருக்குது. இந்த பலனை பார்த்துட்டு யாருக்கெல்லாம் என்னென்ன உடலில் வந்து உபாதைகள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆசனத்தை வந்து செஞ்சு பழகுங்க. இப்போ எண்ணிக்கை சொல்கிறவருக்கு வந்து வாய் கொஞ்சம் கோணல், அதனால தான் இந்த கொஞ்சம் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுற மாரி அவங்களுக்கு வந்து எண்ணிக்கை, அதை நீங்கள் தவறாக நினைக்க வேணாம். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே திக்கு வாய். இப்போ பார்சவ கோணாசனம் வந்து 2வது சுற்றுக்கு நம்ம போக போகிறோம். சில பேர் கேட்குறாங்க கமெண்டில், என்னங்க எண்ணிக்கைன்னு. ஏன்னா நாங்கள் எண்ண முடியாது, நம்ம ஆசனம் செய்கிறதுனால நம்ம ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன வாய் கொஞ்சம் கோணலாக இருக்கும். அவர் வந்து கொஞ்சம் நக்கலாக, சில பேர் என்ன நக்கலாக இருக்குன்னு அதுமாரிலாம் கிடையாது. அவருக்கு இயற்கையாகவே அப்படி தான், ஊனமுற்றவர்.
என்ன சொல்வேன். இந்த பக்கம் டான்ஸ் ஆடுறாங்க வேற. டான்ஸ் அப்பா குத்து டான்ஸ் ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஆடுறாங்க 2 பேரும். அது ஒரே மாதிரி போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? வேறு வேறு மாற்றி போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டான்ஸ் பாருங்கள் எப்படி ஆடுறாங்க பாருங்கள், அழகாக இருக்காங்க. பார்த்தீங்களா 2 பேரும் ஒரே மாதிரி. கைகளுக்கு போயிட்டு இப்போது நம்ம ஆசனத்துக்கு இந்த லெஃப்ட் சைடு போக போகிறோம். கால்களை வச்சுக்கிட்டு கைகளை கீழே ஊனிங்க. ஊனிக்கிட்டு கையை மேலே தூக்கி எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி நன்றி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்சவ கோணாசனத்தோட முக்கியமான பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம். இந்த பார்சவ கோணாசனம் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா கால்கள், நல்லா கவனிங்க, கால்கள், கெண்டைக்கால்கள், முழங்கால் தொடைகள், தோள்கள், முதுகு எலும்பு மற்றும் முதுகு எலும்பு வரிசைகளை பலப்படுத்துகிறது. புரியுதுங்களா? கால்கள், கெண்டைக்கால்கள், முழங்கால் தொடைகள், தோள்பட்டைகள், முதுகெலும்பு மற்றும் முதுகெலும்பு வரிசைகளை பலப்படுத்தக்கூடிய மிக சிறந்த ஆசனம் தான் இந்த பார்சவ கோணாசனம்னு பேருங்க. அதே போல் வயிற்றில் உள்ள உறுப்புகள் செயல்பட வைக்கிறது, அதாவது மேம்பட வைக்கிறது. மனசு உறுதியாகிறது, மனதை தைரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும், நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாகவும், மன ஒருமைப்படுத்தக்கூடியதாகவும், அதே போல் நுண்ணறிவு படைப்பட்டதை நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியது, மேம்படுத்தக்கூடியது. அதே போல் பார்த்திங்கன்னா மார்பு பகுதி பார்த்திங்கன்னா நன்றாக விரிவடைகிறது. எப்படி விரிவடைகிறது பார்த்திங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம் நம்ம செய்யறதுனால கண்களுக்கும் ஒரு சிறந்த பயிற்சியாக இது கருதப்படுகிறது. முதுகு வலி தடுக்கப்படுகிறது. யாருக்காச்சும் உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா முதுகு வலி தடுக்கப்படுகிறது. அதே போல் முழங்கால்கள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக முழங்கால் வலி வரும். தொடைப்பகுதி பார்த்திங்கன்னா தேவையில்லாத சதைகள் கூடியிருக்கும், அதெல்லாம் பலப்படுத்தப்படும். தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைந்து அந்த தொடைப்பகுதி நன்றாக செயல்படக்கூடியதாகவும், அதே போல் முழங்கால் மூட்டு வலி இருக்குது பார்த்திங்களா, அந்த மூட்டு வலியை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். ஆக மொத்தத்தில் உடல் தசைகளை இயக்கிறதுக்கு இது தூண்டப்படக்கூடியது, உள்ளுறுப்புகளை இயக்கப்படக்கூடியது. அப்படி தான் இந்த பார்சவ கோணாசனம் உங்களுக்கு சிறந்த ஒரு பயிற்சியாகவும், இது ஒரு உங்களுக்கு செய்யறதுக்கும் எளிமையாக இருக்கும். இதை பயிற்சி செஞ்சுட்டு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிக பலன்களை ஏற்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பலன்கள் இதனால் கிடைக்கிது. அந்த பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த பார்சவ கோணாசனத்தை நீங்கள் பார்த்து பலனடையணும். நாளைக்கு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.